வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு காரசாரமான ஒரு தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். இது எல்லா டிஃபன்களுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், தக்காளி, நாட்டு தக்காளி, பூண்டு. இதை வச்சு தான் செய்ய போகிறோம். இதில் நான் பெரிய வெங்காயம் தேவைக்கேற்ற மாதிரி ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு வெங்காயம் இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சின்ன வெங்காயம் போடுறப்ப இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காண்டி நான் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி உரித்து எடுத்துக்கிறேன். வரமிளகா, பூண்டு, தக்காளி ஒரு 2 நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு அந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சூடானதுக்கு பின்னாடி கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் உடச்ச உளுந்து, முழு உளுந்தில் உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன், கருப்பு உளுந்து. நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. வரமிளகா ஒரு 2-3 வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். இப்போ உரித்து வச்சுருக்க பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அப்படியே 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா பூண்டு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம் இதை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் சட்னி செய்கிறப்ப இந்த கார தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்படியே 2 நிமிஷம் 3 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்க விடுங்க. நல்லா கலர் மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி வதங்கட்டும். நல்லா சுருள நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளியை. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும்.
தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கப்போ அரைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். ஒரு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துட்டு பேஸ்ட்டாக கொஞ்சம் குறகுறப்பாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியை இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அருமையான தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு. இப்போ இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் தோசை ஊற்றிட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ தோசை ஊற்ற போகிறேன். அதுக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் எல்லா டிஃபன்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கார தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டே காலியாயிரும் அந்தளவுக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹை பண்ணிடுங்க.